நிக்கிறேன். அடிக்க சொன்னா பிடிச்சிட்டு வர்றியா கோழிய? குடிக்கிறவனா விட சொல்லு, ஆனா பிடிக்கிறத விடவே மாட்டேன். இன்னையான ஒரு கோழி பண்ணையில போய் 10 கோழியை பிடிச்சிருந்தனா ஸ்பாட்ல பேமெண்ட் கிடைச்சிருக்கும். ஒரு பிசினஸ் மேனை கடத்தி கொண்டு வந்து ஏமாத்துறீங்களா? என்ன வியாபாரம் பண்றீங்க? இது உனக்கு வியாபாரமா? பின்ன ஐயோ போச்சு போச்சு, இதோட 2வது ஆளு. அதிகமா அந்த ஆள் என்ன செத்துருப்பானா? யார் யா பந்து வீச போறீங்க? வீசுங்க. பாப்பம்பட்டி அணியின் அடுத்த பேட்ஸ்மேன் வரவும். நம்ம ஊர் கௌரவம், மானம், மரியாதை எல்லாம் இதுக்குள்ள குடி இருக்குடா. இத ஒரு குலசாமியா நடந்துக்கிட்டு நீயாவது நம்ம ஊர் பெருமையை காப்பாத்து. ரொம்ப அருமையா சொன்னீங்க கேப்டன். நான் இப்ப செய்ய போற காரியத்தை பார்த்து நீங்களே ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. ஐயா தர்மம் போடுங்க ஐயா. அம்மா பிச்சை போடுங்கம்மா. அம்மா அம்மா அம்மா. என்னடா ரன் எடுக்க சொன்னா பிச்சை எடுக்கிற? யோ நீ எங்க கூட்டி வந்ததுல இருந்து உன் மேல எனக்கு பயங்கர கோவம்யா. என்னடா எல்லாரும் ரன்னுங்கிறாங்களே, அந்த சினிமாவை எனக்கு காட்டினியா? பாப்பம்பட்டி அணி மிகவும் பரிதாபகரமான நிலையில் உள்ளது. ஊர் மானத்தை காப்பாற்ற அந்த அணியின் கேப்டன் திரு ஏகாதசி அவர்கள் இப்போது களம் இறங்க போகிறார். என்ன அம்பிட்டு பண்ணி கிருன்னு இருக்காங்க? நம்மகிட்ட பெருசா எதிர்பார்க்கிறாங்களோ? சமாளிப்போம். யோ கிரீஸ் அங்க இருக்கியா? என்ன தாட போறானோ? அம்மா தாயே அங்காள ஈஸ்வரி, உன்னை நம்பித்தாமா. சார் தூங்கிட்டா சார். This is not bedroom. This is playground. இங்கே வந்து தூங்குறது. கண்ட்ரி ப்ரூட். சாரி சார். டெஸ்ட் நாவே ஸ்கூல்ல படிக்கும் போது இருந்தே எனக்கு பயம் சார். இன்னைக்கு டெஸ்ட் மேட்ச்னா பீதியில ராத்திரி பூரா தூக்கம் இல்ல. அதனால தான் சார் அசந்து தூங்கிட்டேன். இப்போ நான் என்ன சார் செய்யணும்? பேட்டை போடு, பால போடுவாங்க. அடிப்பா பேட்டை கொடுப்பா. இந்த பேட்டை வச்சு இன்னைக்கு என்னது தண்ணி வருது சார்? பேட்டை தரல அடிச்சு பள்ளமாக்கி தண்ணி வர வச்சா சார். பேட்டால அடிச்சு தண்ணி வருதா? ஏன்டா அப்ப பார்த்தா நீ போட்டு குடிச்சிட்டே இருக்கீங்க? என்ன ஒண்ணு தூங்குறா இல்ல தூர் வர்ற? நாங்க எப்படி கேட்க மாட்டேன். நான் என்ன வேணும்னா செஞ்சேன், எல்லாம் அதான் நடந்துகிட்டு இருக்கா. மூஞ்சி முறை பாரு, நல்ல பாடி போட்ட பாபிலோன் மாதிரி. ஏடா பாத்துக்கிட்டு வந்து மண்ணள்ளி போட்டு ரப்புங்கடா. தலை நின்று ஆடியா போடுறா. என்ன சார் அந்த நெத்திக்கு நேரம் குறி வச்சு எறியலாம் சார்? இவன் கூட ஆளை கொண்டாலும் கொண்டு விடா சார். வேற ஆளை வச்சுக்கீங்க சார். பாதியில எல்லாம் போக கூடாது, விளையாடு. அவனை கண்டிங்க சார். என்ன சார் விளையாட்டு விளையாடுறான்? அங்க பாருங்க பந்த எங்க வச்சு தைக்கிறான்னு. என்னையா சின்ன பசங்க மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க? விளையாடியா? பந்த அங்க துடைக்காத பாருங்க, வேற இடத்துல வச்சு துடை பாருங்க. நீ முதல்ல விளையாடியா? விளையாடு. என்னையாது ஒரு பந்த கேட்ச் பண்ணிருக்க, பாராட்டாம எல்லாரும் சுத்திட்டு வேடிக்கை பாக்குறீங்க. என்ன விஷயம்? 1 2 3 சொல்லி பாராட்டுறீங்களா? 2 ஓ 3. அப்படியே ஒரு அட்டகாசமான காமெடியை பார்த்துட்டு நாங்கள் அப்படியே நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கிறோம்.
நேர்கள் அப்படி எங்களோட இணைஞ்சு கொள்ளலாம் இணையதளம் மூலமாக www.tamarifm.com ஊடாக தாங்க. ஃபர்ஸ்ட் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னி நாள் வந்து ரொம்பவே ஒரு கலர்ஃபுல்லான நாளா இருக்கு. அப்படியா என்ன நீங்க க்ரீம் போட்டீங்க தானே, அதான் உங்களுக்கு கலர்ஃபுல்லா விளங்குது. இப்போ சலாமி பதப்படுங்க. இப்போ எனக்கு ஒரு டவுட் ஒன்று, மிச்ச நாளைக்கு ஒரு டவுட் ஒன்று, பொண்ணுங்க மனசு எப்படி போட்டுருச்சு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம டீம் ரெடி ஆகிடுச்சா பாயாச்சு, கிரிக்கெட் டீம். சரி ஜி பரவாயில்ல, அதை அப்படியே விட்டுருங்க. ரஞ்சித் சொன்னது என்னன்னு தெளிவா விளங்கல, பரவாயில்ல. இப்போ பொண்ணுங்க மனசு வந்துருச்சு குரங்கு மாதிரி, எப்போ எப்படி இருக்கு என்ன பண்ணி எங்க தாவும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஃபயாஸுக்கு வந்து பெண்களை பத்தி அந்த கேர்ள்ஸை பத்தி டெய்லி வந்து திட்டல அப்படின்னு சொன்னா அவருக்கு சந்தோஷமாவே இருக்காதுங்க. ஏதாச்சும் ஒண்ணு அப்படியே நம்மளை பத்தி டெய்லி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இதாங்க அவரோட பிரச்சனை. என்ன பண்றது, அப்படியே விட்டுரும் அந்த என்ன பண்றது சலோமி. இதுக்கு முதல்ல அவங்கள தனியா கலாய்க்க முடியாதுன்னு அதான் இன்னைக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் வந்தோன்னு அப்படியே அவங்களை அப்படியே போட்டு தாக்கிடலான்னு இருக்கும். அப்படியே சப்போர்ட்டுக்கு ஆள் வந்தது நம்மள அப்படியே கலட்டி விடுறீங்க, அப்படிதான் ஃபயாஸ். நிச்சயம் அவங்களை கலட்டி விட்டு தான் நான் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து சலோமி கூட பார்க்கறதுக்கு அழகா அப்படியே மோனாலிசா செல்ல மாதிரி அப்படியே இருக்காங்க. இன்னைக்கு மிகப்பெரிய பெஸ்ட் ஜோக் ஒன்று, அதாவது நான் சொன்னேன்ல ஆரம்பத்துல சொன்னேன், நம்ம ரஞ்சித் அவங்க பெரிய ஜோக்கெல்லாம் அப்படியே சும்மா அசால்ட் அடிப்பாங்கன்னு சொல்லி இன்னைக்கு சொன்னாங்க. மோனாலிசாவுக்கு நம்ம சலோமியை ஒப்பிட்டாங்க. இதோட பெரிய ஜோக் தேவையா நமக்கு? சரிங்க, ஏதோ சொல்லிட்டு போங்க, பரவாயில்லைங்க. நான் அப்படியே உங்களை மன்னிச்சிடுறேன். மறைப்போம் மன்னிப்போன்ற மாதிரி அப்படின்னு அவங்கள விட்டுறேன். எப்படியோ பக்கத்துல தான் இருக்க போறீங்க, எனக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்குங்க. அப்பா இருக்கு உங்களுக்கு எல்லாம் வச்சு செய்யறவங்கள எல்லாம் அப்படின்னு சொல்றேன். உங்க மனசுல நினைக்கிறீங்க அப்படியே தெளிவா விளங்குது சாமி. புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கும் முளைக்கு நாங்க என்ன பண்ண அப்படி சொல்றீங்க. ஆமா ஃபயாஸ் எல்லாம் எப்படி ஒரு நாள் தெரியுமா, எப்படி இருந்துட்டு இப்படி எல்லாம் பேசுறாரு அப்படிங்கிறப்போ ரொம்பவுமே கவலையா இருக்கு. நேர்களே ஃபயாஸை பத்தி உங்களுக்கு என்ன தெரியுது? உங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க. ஃபயாஸை வந்து நீங்க நேர்ல மீட் பண்ணா மட்டும்தான் ஃபயாஸோடைய கேரக்டரும் தெரியும், அவருடைய அந்த உடல் நலமும் அப்படி தெரியும் உங்களுக்கு. நேர்ல பாத்தீங்கன்னு சொன்னா இவரெல்லாம் இப்படி பேசுறாரோ அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. அதாவது நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நம்ம புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கும் முளைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சலோமி நம்மள ஓவரா கலாய்க்கிறாங்க. நம்ம கியூட் பண்ணு சொல்லி ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க நம்ம சலோமி. நான் வந்து சொல்லிக்கிறேன், என்னுடைய நேர்களுக்கு நான் வந்து சொல்லிக்கிறேன், நான் ரொம்பவே கியூட் பண்ணுதாங்க. நம்மளுடைய ஃபயாஸ் வந்து பொறாமையில இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காருங்க. நம்மளை பத்தி கலாய்க்கிறதுக்கு வேணாங்க, நம்மளை விட்டுருங்க. இதெல்லாம் என் மனசு தாங்காது அப்படின்னு நான் சொல்றேன். மனசு தாங்காது ரஞ்சிஜி, தாங்காது. என்னோட மனசு ரொம்ப வலிக்குதுங்க. பாத்தீங்களா, நீங்களே வச்சு என்ன கலாய்க்கிறீங்களே. சரிமா, நீங்களே கடிச்சுக்கிட்டு ஆமா கடி ஜோக் ஏதாவது சொல்லுங்களேன். கடி ஜோக் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய ஃபயாஸ் தான் அதெல்லாம் வந்து ரொம்பவே கொண்டுட்டு வருவாரு. ஓகே, ஒரு கடி ஜோக் நானே சொல்லிடுறேன். சொல்லுங்க ரஞ்சிதா, நாங்க உங்களோட வாயிலிருந்து அதெல்லாம் எதிர்பார்க்கிறோம், நீங்க சொல்லுங்க பாப்போம். ஓகே, அதாவது ஒரு டாக்டர் வந்து பார்க்குறாரு, ஒரு பேஷண்ட் ரொம்பவே அடி வாங்கி பெட்டில் கிடந்துட்டு பெட்டில் படுக்க வச்சிருக்காங்க. அப்புறம் டாக்டர் வந்து கேட்குறாரு, இவருக்கு வந்து எப்படி இப்படி அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லி. அதுக்கு பக்கத்தில் இருந்தவங்க சொன்னவங்க என்ன, அவங்க பக்கத்தில் இருந்தவங்க என்ன பதில் சொல்லிருப்பாங்க தெரியுமா? அங்கே நடந்த உண்மையை சொல்லியிருப்பாங்க. உண்மையில நடந்தது தெரியுமா? அவர் வந்து டிவி, அதாவது பஸ்ஸில் படம் பார்த்துட்டு போயிருக்காரு. படத்தில் வந்து ஒரு பாடல் ஒழிச்சிருக்கு. அந்த பாடலை வளமை போல் தியேட்டரில் பார்க்கும்போது ஒரு பாடல் வந்துருச்சுன்னு சொன்னால் அப்படியே வெளியே போய் தம் அடிச்சுட்டு வருது. அந்த நேரத்தில் அவர் வெளியே போனாரா போயிட்டாரு அப்படின்னு சொல்றீங்களா? அந்த பஸ்ல இருந்து கீழ இருந்து அப்படியே அந்த அல்பம் போய் சேரன்னு சொல்லுவாங்க. நம்ம சலமி அவங்கள போல மூளை இல்லாத நினைக்கிறேன். சரி சலமி, இப்படி பாத்துச்சுன்னா ஒரு ஆள் ரெண்டு நீச்சல் குளம் கட்டியிருக்காரு. ஒரு நீச்சல் குளம் கட்டியிருக்காரு. கட்டிட்டு அந்த நீச்சல் குளத்தை தண்ணி நிரப்பாம விட்டாரு. ஏன் தெரியுமா? அது எங்களுக்கு தெரியாது ஃபயாஸ், நீங்களே சொன்னா அவர் சொல்லியிருக்காரு. காரணம் என்ன சொன்னா, நீச்சல் தெரியாதவங்களுக்கு அவன் இந்த குளத்தை நான் கட்டியிருக்கேன். தண்ணி நிரப்பினா நீச்சல் தெரியாதவங்க எப்படி நீச்சல் பண்ணுவாங்கன்னு. அதை விட கட்டாமலே இருந்திருக்கலாம் ஃபயாஸ். என்னதுக்கு அவன் கட்டி சும்மா செலவு பண்ணிட்டாங்க. நீச்சல் தெரியாதவங்க அப்ப எங்க போய் குளிக்கிறது, குளத்துக்கு போறது. அதாவது கட்டிக்க ரொம்ப அறிவாளியா இருக்கிறாரு. அவர் வந்து ரொம்பவுமே அறிவாளியா தான் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நான் என்ன ஒன்று அப்படியே சொல்லலாம் அப்படின்னு பாக்குறேன். ஒரு சின்ன ஒரு கடி மாதிரி தாங்க. ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, வக்கீல் வந்து திறமையா வாதாடி இருக்கிறாரு அப்படின்னு ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் கிட்ட சொல்றாருங்க.
அப்ப எங்க கேஸ் தோத்து போயிடுச்சு அப்படின்னு இவர் கேட்டிருக்காரு. அப்ப வந்து இவர் சொல்லிருக்காரு, நான் சொன்னது என்னோட வக்கீல் இல்லங்க, எதிர்கட்சிக்காரரோட வக்கீல் தாங்க அப்படின்னு சொல்லிருக்காரு. எப்படி எவ்வளவு பெரிய ஜோக். ஆனா சிரிச்சிட்டேன். ஆமாங்க, நம்ம எல்லாருமே சிரிச்சிருவோம் நம்ம சலமில ஜோக்குக்கு. இப்படித்தான் சலமி ஸ்டார்ட்ல இருந்து நமக்கு எந்த ஜோக் சொல்றேன் அப்படியே மொக்க போட்டே இருக்கிறாங்க. இது வரைக்கும் யாருமே சிரிச்சதே இல்லை. நான் ஏதோ என்னால முடிஞ்சதை சொல்லிட்டு இருக்கேன். ஃபயாஸ், ஏன் ஃபயாஸ் நீங்க நேர்களை எல்லாம் குழப்பி விட்டுட்டே இருக்கீங்க? ஏன் ஃபயாஸ் அப்படி சொல்றீங்க? நான் இப்ப சிரிச்சேன் தானே. அதாவது என் பக்கம் இருந்த சப்போர்ட் அந்த பக்கம் போயிருச்சு, எதிர்கட்சிக்கு மாறிடுச்சு. பரவாயில்ல. சலம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, என்னடா இவன் ஃபயாஸ் எப்ப பாரு என்ன எதுக்காதாலும் என்னையே கலாய்க்கிறானே அப்படின்னு சொல்லி இப்ப தொகுப்பாளர் நம்ம சுட்டி பெண் அப்படித்தான் சொல்ல முடியும். சலோமிய அவங்கள கலாய்க்கிறதுங்கிறது ஒரு எப்படி சொல்றது, சொல்ல வார்த்தைகள் இல்ல, அப்படித்தான் சொல்லணும். கை வந்த கலை. அப்படியா ஃபயாஸ்? கை வந்த கலை. இப்போ நம்மளுடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து அப்படியே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா, நம்மளோட நிகழ்ச்சியில வந்து அருமையான காமெடி பாடலாம் அப்படியே நாங்கள் வழங்கிட்டே இருக்கிறோம். இப்போ வந்து நம்மளுடைய நிகழ்ச்சியில அடுத்ததான் ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம். இது உங்கள் தாமரை எஃப்எம்மின் வடபோச்சு. மச்சி ரெடியா? மச்சி ரெடியா? மச்சி ரெடியா? ஓகே 1 2 3 4. அலைய டிக்குது என்ன சுத்தி அலைய டிக்குது, கொடி பறக்குது எடி வச்ச கொடி பறக்குது, தொட்டதல தூள் பறக்குது, எட்டு திசை திறந்திருக்குது, பட்டி தொட்டி கலகலக்குதுடா, என் படக்கிட்டு பூமி சுத்துதடா. அலைய டிக்குது என்ன சுத்தி அலையடிக்குது, கொடி பறக்குது எதி வச்ச கொடி பறக்குது. தமிழக தலைநகரம் அழகான சென்னை என்ன, என்னோட தலைநகரம் சென்னை நீதாண்டி, பார்த்தாலே ருசிக்குதடி 10 விரல் பசிக்குதடி, ஒத்தையில ஓடி வாடி சென்னை முன்னாடி, தில்லாலே 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 திரும்பி நின்னா நல்லாலே பிரியாலே பிரியாலே நான் வைக்க போறேன் பின்னாலே, நீ தொட்டா செடிக்கு மறண்டி உன்னை தொட்டு பார்க்க மறண்டி, செல்வார் போட்ட சில்வர் நிலா முறைச்சு பார்க்குது, நகரிக நண்பன் நகி அலைய டிக்குது என்ன சுத்தி அலையடிக்குது, கொடி பறக்குது எதி வச்ச கொடி பறக்குது. இளமை காலமெல்லாம் இருமுறை வருவதில்லை, ஆனவரை ஆசைகளை அனுபவிப்போமா,
போனது போனதிட நடப்பது நடக்கட்டுண்டா சிகரத்தை நோக்கி நாம சிறகடிப்போம் மச்சானே மச்சானே நீ மனசு வை மச்சானே மச்சானே மச்சானே